எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 1/2 கிலோ வந்து பாகு வெல்லத்தை வச்சு எப்படி 2 தின்பண்டம் தான் செய்யலான்னு பார்க்கலாம். எள்ளு உருண்டையும் அந்த பொரி உருண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாகு வெல்லத்தை வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு அதை நல்லா துண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அது ஒரு சட்டியில் வந்து 200 ml தண்ணியை ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை எல்லாம் அதில் எடுத்து போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டில் வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அதே எங்கள் கடாயில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அந்த வெல்லம் வந்து வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து அந்த பாகு இதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு விரலில் வச்சு நல்லா சின்னதாக உருட்டையாக வரணும். உருண்டையாக அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃப்ளேம் எப்போவும் சிம்லேயே வச்சு தான் அந்த வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்கு பண்ணுங்கள். ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் பாகை எடுத்து போட்டுக்கோங்க, ஒரு சட்டியில் கொஞ்சம் பாகை வச்சுக்கோங்க. 2 சட்டிலையும் பாகு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து இந்த வறுத்து வச்ச எள்ளை எடுத்து அதில் பாகில் போட்டுருங்க. பாகில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கேஸ் சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்குன்னு வதக்கிடுங்க. நல்லா வந்து கிண்டி வந்தோடனே அதை எடுத்து லேசாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே அதை நல்லா உருட்டி எடுத்து தனியாக எடுத்து தட்டில் வச்சுருங்க. உருட்டவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அப்படியே அதை ஒரு தட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துண்டாக வெட்டி மட்டும் எடுத்துட்டு அதை குழந்தைங்களுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் பாகு இருக்குல்ல, அதில் வந்து பொரியை எடுத்து அதில் போட்டுருங்க. பொரியை போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு நல்லா சுருளை கிண்டி எடுத்துட்டு நல்லா பக்குவமாக வந்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாக வரும். கட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய்யை ஊற்றி நல்லா தடவி எடுத்துட்டு அதில் உருண்டையாக பிடிச்சி ஒன்றா எடுத்து வச்சுருங்க. இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுமா. நன்றி. இப்போ வந்து எளிய முறையில் வந்து ஓடிஜியில் வந்து மைதா மாவு பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மைதா மாவு வந்து ஒரு 130 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 150 கிராம் எடுத்துகிட்டு ஒரு உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து. அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் வந்து 2ஐயும் போட்டுட்டு நல்லா ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துகிட்டு அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 55 கிராம் வந்து வெள்ளை சீனி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் 80 கிராம் வந்து நெய் வந்து பட்டர் வந்து எடுத்து அதை அளந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதே கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சி பக்குவமாக வந்து நல்லா கட்டியாக உருண்டையாக கட்டியாக இருக்கும்போது நல்லா கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி அதை வந்து கையை வச்சு சின்னதாக வந்து அமுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அச்சு வந்து நிறையா விற்கிது. நிறையா வந்து அந்த அச்சில் கூட அதில் வச்சு அமுக்கி எடுத்துகிட்டு அதை வச்சு கூட நம்ம வந்து அந்த ஓடிஜியில் வச்சு எடுக்கலாம். நான் கையை வச்சு இப்படி அமுக்கி எடுத்துட்டேன். அதை எடுத்து அந்த பெரிய ட்ரேயில் வச்சுக்கோங்க. ட்ரேயில் வச்சுட்டு அந்த ஓடிஜி வந்து 200 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் மேல் ராடும் கீழ் ராடும் எரியிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அதை ஓடிஜியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓடிஜியிலேருந்து நம்ம அந்த சூடோடு எடுக்கும்போது இந்த காட்டனில் வந்து ஒரு க்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளவுஸை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அதை திறந்து உள்ளே இருந்து எடுக்கணும். இல்லைனா கையில் எக்கச்சக்கமான காயம் வந்துடும். அதனால் அந்த க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து டைம்லாம் வந்து 20 நிமிஷம் எடுத்து வைக்கணும். அந்த இதில் வந்து உருண்டையாக இருக்குது பாருங்கள், அந்த ஓரத்தில் அதில் எடுத்து வைக்கணும். அதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.